இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா புஷ்பா 2. டைரக்டர் சுகுமார், மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத், ஆக்டர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில், ஜெகபதி பாபு, ராவ் ரமேஷ், அனுஷயா பரத்வாஜ், சுனில், ஜெகதீஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்கில் ஜப்பானில் ஆர்பர் சீக்வன்ஸ் ஒன்று காட்டுறாங்க. ட்ரக்குக்குள்ளே அல்லு அர்ஜுன் இருக்கார். அங்கே இருக்கிற ஆளுங்க அவரை வெளியே எடுத்துடுறாங்க. அங்கே மாஸ் ஃபைட் சீனோட ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து கதை நகரும்னு நாம் நினைப்போம். ஆனால் அதான் கிடையாது. சித்தூரில் பணபலம் அரசியல் பலத்தோட ரொம்ப நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அல்லு அர்ஜுன் ஒய்ஃபான ராஷ்மிகா மந்தனா சிஎம் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அவரும் சிஎம் கிட்ட ஃபோட்டோ எடுக்க போகிறாரு. சிஎம் என்ன சொல்லிடுறாரு, நீ எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாலும் நீ ஒரு ஸ்மக்லர், அதனால் நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது அல்லு அர்ஜுன் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் மீதி கதை. அல்லு அர்ஜுன் ஃபகத் ஃபாசில் ஈகோ கிளாஷ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காட்டியிருப்பாங்க. இந்த பார்ட்லேயும் அது தொடருது. போலீஸான ஃபகத் ஃபாசில் கிட்டேருந்து டேக்கா கொடுத்து அல்லு அர்ஜுன் எப்படி செம்மர் கடத்தல் பண்ணாருன்றது இன்னொரு ஒரு கதை. அது இல்லாமல் ஃபேமிலி சென்டிமெண்ட் சீனும் இருக்குது இந்த படத்தில். அல்லு அர்ஜுன் புஷ்பா கேரக்டருக்காக ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பாடி லாங்குவேஜ்லாம் மாற்றி ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து இந்த படத்துலேயும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன், சென்டிமெண்ட், இமோஷன் எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஃபகத் ஃபாசில் ஷெகாவத்துன்ற ரோலில் போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவரும் அல்லு அர்ஜுனுக்கு உண்டான ஈகோ கிளாஸில் வர சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். அல்லு அர்ஜுன் ஃபகத் ஃபாசில் கிட்ட சாரி கேட்க போகிறாருன்னு ஒரு சீன் இருக்கும். அப்போது ஃபகத் ஃபாசில் ஹாப்பியாக எக்ஸைட்டடாக ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பார். அல்லு அர்ஜுன் செம்மர கடத்தல் பண்ணுறத பிடிக்கிறதுக்காக ஃபகத் ஃபாசில் போடுற ஐடியாவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ராஷ்மிகா மந்தனா அல்லு அர்ஜுனுக்கு பேரா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த பார்ட்டில் நடிக்க ஸ்கோப் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கோவில் சீனில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அந்த சீனில் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ராவ் ரமேஷ் எம்பியாக நடிச்சிருக்காரு. ராவ் ரமேஷ் ஃபகத் ஃபாசில் காம்பினேஷனில் ஒரு சீனில் ராவ் ரமேஷ் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஜெகதீஷ் அல்லு அர்ஜுனுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அல்லு அர்ஜுன் கேரக்டரோடையே ட்ராவலர் மாதிரி தான் அவர் கேரக்டர் அமைஞ்சிருக்கு. ஜெகபதி பாபு சென்ட்ரல் மினிஸ்டராக நடிச்சிருக்காரு. அவர் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாரு இந்த படத்தில். சுனில் முன்னாள் சிண்டிகேட் தலைவராக நடிச்சிருக்காரு. பார்ட் 1லேயே ரொம்ப கெத்தாக காட்டுவாங்க, அப்புறம் அவர் டம்மி ஆக்கிடுவாங்க. இந்த படத்தில் சும்மா வந்துட்டு தான் போகிறாரு. அனுஷயா பரத்வாஜ் சுனிலுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. நெகட்டிவ் ஷேடு உண்டான ரோல் தான் அவங்களுக்கு. படத்தோட நெகட்டிவ், இந்த படம் 3 hours 15 minutes ஓடுது. இந்த டைம் டியூரேஷன் 2 இங்கிலீஷ் படத்துக்கு சமம். இந்த படத்தில் லாஜிக் சுத்தமாக இல்லை. லாஜிக்கை மறந்து தான் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் கோவில் சீனில் ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அங்கே அல்லு அர்ஜுன் புடவை கட்டி டான்ஸ் ஆடுறாரு. அதை தொடர்ந்து ராஷ்மிகா மந்தனா ஒரு மெலடி சாங் பாடுறாங்க. ஃபைட் சீன் இருக்குது, சென்டிமெண்ட் சீன் இருக்குது, கோவில் சீனே ரொம்ப நேரம் காட்டுறாங்க. டைரக்டர் சுகுமார். இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் அல்லு அர்ஜுன் செம்மர கடத்தல் பண்ணுறதுல கூலி வேலை செய்கிறாரு. 2 வில்லன் குரூப் இருக்குது. அந்த 2 வில்லன் குரூப்பையும் எப்படி ஜெயிச்சு சிண்டிகேட் தலைவர் ஆகிறாரு அப்படின்றது தான் கதை. படத்தோட எண்டில் அல்லு அர்ஜுன் ஃபகத் ஃபாசில் ஈகோ கிளாஷை வச்சு ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிருப்பாங்க. இந்த பார்ட்டில் அல்லு அர்ஜுன் ஃபகத் ஃபாசிலுக்கு உண்டான ஈகோ கிளாஷை டெவலப் பண்ணி என்ன கதையை சொல்ல வந்தாங்களோ அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறாங்க. கோவில் சீனில் வர சீக்வன்ஸை லீடாக வச்சு லாஸ்ட் 45 minutes ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக ஜவ்வு மிட்டாய் மாதிரி கதை இழுத்துட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கறதுக்கு காரணம் அல்லு அர்ஜுனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ஆக்டிங்கும் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்காக மதன் கார்கி டைலாக் எழுதியிருக்காரு. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அவருக்கும் ஒரு கிரெடிட் கொடுக்கலாம். அல்லு அர்ஜுனுக்கு டப்பிங் கொடுத்த சேகர் பிஆர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆகட்டும் செகண்ட் பார்ட் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த மாதிரி இந்த பார்ட்லேயும் சாங்ஸ் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஃபீலிங்ஸு, கிஸ்ஸுக்கு 2 பாட்டும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் தேவிஸ்ரீ பிரசாத், சாம்சிஎஸ் 2 பேரும் தான் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
அல்லு அர்ஜுன் புஷ்பா ஃபஸ்ட்டு பார்ட்டுக்காக நேஷ்னல் அவார்டு வாங்கினாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த படத்தில் பாடி லாங்குவேஜ், இமோஷன்ஸ், ஆக்ஷன் சீன், சென்டிமெண்ட் சீன் எல்லாத்துலேயுமே டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஃபகத் ஃபாசில் ரீசெண்ட் இயர்ஸில் ஆவேசம், மாமன்னன், வேட்டையன் போன்ற படத்தில் நடித்தது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு டைமென்ஷனில் நடிச்சிருக்காரு. ஷிகாவத்துன்ற ஒரு ரோலில் கச்சிதமாகவே போந்திருக்காரு. எந்த சீனில் ஸ்கோர் பண்ணுமோ அந்த சீனில் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கு உண்டான ஈகோ கிளாஸை டெவலப் பண்ணி காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் 45 மினிட்ஸ் லேக் ஆகுது. பார்ட் 3க்கு லீட் கொடுத்து முடிக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.